புதையலின் புதிர். அத்தியாயம் 20. பார்த்த அந்த கல்லை பற்றிய விவரத்தை புத்தகத்தில் தேடினான். புத்தகத்தில் அந்த கல்லை பற்றி சில குறிப்புகள் இருந்தது. அவன் பார்த்தது போன்ற ஒரு கல்லை பற்றி அந்த புத்தகத்தில் இருந்தது. புத்தகத்தில் இருந்த குறியீடுகளை கல்லில் இருந்த குறியீடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தான். சில குறியீடுகள் புத்தகத்தில் இருந்த குறிப்புடன் ஒத்துப்போனது. ஒரு குறியீடு மட்டும் வித்தியாசமாக இருந்தது. அந்த கல்லின் ஒரு சிறிய பகுதியில் ஒரு வட்டம், வட்டத்திற்குள் ஒரு புள்ளி என இருந்தது. இந்த குறியீடு எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது அவனுக்கு. கோவிலின் ரகசிய அறையில் இது போன்ற ஒரு குறியீட்டை பார்த்த ஞாபகம் வந்தது. அப்படியெனில் இந்த கல்லுக்கும் கோவிலுக்கும் தொடர்பு இருக்கிறதா? கோவில்தான் புதையலுக்கான நுழைவாயிலா, அல்லது இந்த பாறைதான் புதையலா என பார்த்து குழப்பத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அவன் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல வருவது போல் இருந்தது. தன் உள்ளுணர்வுக்கு செவி சாய்த்தான். அவன் அந்த மினுமினுக்கும் கல்லை தன் கையில் எடுத்தான். கல் லேசாக சூடாக இருந்தது. அவன் கையில் வைக்கும் பொழுது ஒருவித அமைதி உணர்வு ஏற்பட்டது. அவன் கண்களை மூடினான். புத்தகத்தின் கடைசி வாசகம் அவன் மனதில் எதிரொலித்தது. உண்மையான திறவுகோல் உன் உள்ளுணர்வே. மீண்டும் கண்களை மூடினான். கோவில் குறியீடு, மினுமினுக்கும் கல், புதையல், இவை மனதுக்குள் திரும்ப திரும்ப சொன்னான். திலகருக்கு பார்த்து நடந்து கொள்வது ஒன்றுமே புரியவில்லை. அவன் மெதுவாக கண்களை திறந்தான். கல்லை தன் கையில் வைத்தபடி சுற்றும் முற்றும் பார்த்தான். எந்த திசைக்கு போவது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் உள்ளுணர்வு ஏதோ ஒரு திசையை நோக்கி அவனை உந்தி தள்ளியது.